ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரன்னிங் போகிறதுக்கு ஷூ எல்லாம் போட்டு காலையிலே கிளம்பியாச்சு. ரன்னிங் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக எல்லோரும் வார்ம் அப் பண்ணிவிட்டு ரன்னிங் பண்ணுங்கள். நம்ம ரன்னிங் ப்ளஸ் வெயிட் லாஸ் பற்றி நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம். தொடர்ச்சியாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ரன்னிங் போகணும்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ பிடிச்சிட்டா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 100 days சேலஞ்சு நடக்கி டே 53 தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் வார்ம் அப் எல்லாமே பண்ணியாச்சு. நம்ம ரெகுலராக போகிற இடம் தான். ஓகே காய்ஸ், வாங்க ரன்னிங் போயிட்டு பேசுவோம். பெர் டே 10 கிலோமீட்டர் நம்ம ரன்னிங் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ரன்னிங் பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்காண்டி பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, நம்ம மேரத்தான் ட்ரைனிங் 42 கிலோமீட்டர் மேரத்தான் வந்து 3 ஹவர்ஸ்க்குள்ளே ஓடணும் அப்படிங்கிறக்காண்டி நம்ம ட்ரைனிங் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். 10 கிலோமீட்டர் அந்த சேலஞ்ச் ஆரம்பிச்சதுனால தான் ஃபிட்னஸ் அண்ட் வெயிட் லாஸோட நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு போகிறதுக்காண்டி தான் இந்த சேலஞ்ச் ஆரம்பித்தோம். ஆல்மோஸ்ட் நீங்கள் ரன்னிங் வந்து 10 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ண ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ரன்னிங் மட்டும் போனாலும் வெயிட் லாஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. நம்ம ரன்னிங் முடிச்ச உடனே எப்போவுமே ரெகுலராக மொபிலிட்டி எக்ஸசைஸ் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் மொபிலிட்டி எக்ஸசைஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்வெட்டை எல்லாமே க்ளீன் பண்ணிடுவோம். க்ளீன் பண்ணிவிட்டு தான் வீட்டுக்கு போவோம். அதே ஸ்வெட்டோட போனால் நல்லா இருக்கிறதுனால ஃபுல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் மீல் பார்த்தீங்கன்னா ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் எடுத்துருக்கோம். காப்ஸ் எடுக்கல, ஏன்னா ஃபேட் லாஸ் இருக்கிறனால காப்ஸ் வந்து 1 டைம் தான் எடுக்கிறோம். அப்புறம் காலையிலேருந்து கிரியேட்டின் எடுத்துக்கிட்டோம். கிரியேட்டின் முடிஞ்சளவு யாராக இருந்தாலும் ஒரு ஸ்கூப் மேலே ஒரு நாளைக்கு எடுக்காதீங்க. ஆனால் ரெகுலராக எடுக்கவங்க அதிகமாக தண்ணி குடிச்சிக்கோங்க. கிரியேட்டின் எடுக்கிறவங்க கண்டிப்பாக 3லேருந்து 5 லிட்டர் தண்ணி குடிங்க. ஜிம்மில் போய் முடிஞ்சளவு ஹார்ட் ஒர்க் போட்டால் மட்டும் தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். என்ன தான் ஃபைபர் அண்ட் ஹை ப்ரோட்டீன் சாப்பிட்டாலும் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. இன்றைக்கி டின்னரும் அதே மாதிரி ஹை ப்ரோட்டீன்